Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காலையில பஸ் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்டு பக்கத்து ஊரில் 2-3 பசங்க பஸ்லேருந்து இறக்கி பேசிட்டு என்னன்னு தெரியல வெட்டிட்டானா. 3 பேர் வெட்டினாங்க. கண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோட்டிவில் தான் வெட்டிடுங்க, நல்லா விளையாடுவாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அமைந்துள்ளது அரிய நாயகபுரம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் செங்கல் சூளை தொழிலாளி தங்க கணேஷ். இவருடைய 17 வயது மகன் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தற்போது பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் ஆங்கில தேர்வு எழுதுவதற்காக 10ஆம் தேதி காலை சொந்த ஊரிலிருந்து புறப்பட்ட அந்த மாணவன் பேருந்து மூலம் நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த பேருந்து செட்டியம்மாள்புரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென 2 வீலரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்தை வழிமறித்துள்ளனர். பின்னர் உள்ளே ஏறி அந்த கும்பல் மாணவனை சரமாரியாக தாக்கி வலுக்கட்டாயமாக கீழே இறக்கியுள்ளனர். அடுத்த நொடி அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மாணவனை 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் கொடூரமாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் மாணவனின் இடது கையில் 4 விரல்களும் வலது கையில் 1 விரலும் துண்டாக வெட்டப்பட்டது. இதை பார்த்து நடுங்கி போன சக பயணிகள் கத்தி கூச்சலிட்டதால் அந்த கும்பல் ஆயுதங்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடியது. தேர்வு எழுத சென்ற மாணவனை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் படுகாயமடைந்த மாணவனை அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக சேரக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டுள்ளனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் கபடி போட்டியால் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக 11ஆம் வகுப்பு மாணவர் தாக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் கட்டாரிமங்கலம் பகுதியில் அரிய நாயகபுரம் அணிக்கும் கெட்டியம்மாள்புரம் அணிக்கும் கபடி போட்டி நடைபெற்றுள்ளது. இந்த போட்டியில் திறமையாக விளையாடி அரிய நாயகபுரம் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை அரிய நாயகபுரம் அணியில் இடம்பெற்றிருந்த 11ஆம் வகுப்பு மாணவன் உள்ளிட்ட அனைவரும் கோப்பையுடன் கொண்டாடி உள்ளனர். இதனை பொறுத்து கொள்ள முடியாத மாற்று சமூகத்தைச் சேர்ந்த எதிர்த்தரப்பினர் சிறப்பாக விளையாடிய அந்த மாணவனை பழிவாங்க வேண்டும் என முடிவு செய்தனர். அதன்படி கெட்டியம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த மாணவனை பஸ்ஸில் இருந்து இறக்கி நீலேப்ரா கபடி விளையாடுவ என்று கூறி அவரின் கை விரல்களை வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு உயரக சிகிச்சை அளித்து குற்றவாளிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் மாணவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் கெட்டியம்மாள்புரத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மற்றும் 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் படுகாயமடைந்த மாணவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் துண்டான விரல்களை இணைக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் ஸ்ரீகுண்டம் பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.